போதைப் பொருட்கள் நடமாட்டத்தை நிச்சயமா அறவே ஒழிப்போம், அது உறுதி. திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி அருகே தாழவீடு கிராமத்தில் போதையில் சாலையில் நிறுத்தப்பட்ட வாகனங்களை அடித்து நொறுக்கி முதியவரை பட்டாக்கத்தையால் தாக்கிய 2 சிறுவர்கள் உட்பட 5 பேர் கைது செய்யப்பட்டனர். கோயம்புத்தூரில் கஞ்சா போதையில் அட்டூழியம் செய்த நபரை பொதுமக்கள் கார் கண்ணாடியை உடைத்து வெளியே இழுத்து போலீசாரிடம் ஒப்படைத்தனர். விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி அருகே கஞ்சா போதையில் ரகளையில் ஈடுபட்ட இளைஞரை கை கால்களை கட்டி காவல்துறையினர் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். முழுவதும் இந்த கஞ்சா போதை ஆசாமிகள் செய்கின்ற அட்டூழியம் ரவுடித்தனம் அதிகமாகிடுச்சு. எங்க பார்த்தாலும் கொலை, கொள்ளை, திருட்டு, பாலியல் வன்கொடுமை இந்த பூரா கஞ்சா போதையில் தான் நடக்குது. இன்னைக்கு இந்த போதைக்கு அடிமையாகிய இளைஞர்களும் மாணவர்களும் பொதுமக்களும் அவர் குடும்பமே சீரழிந்தது. இப்படிப்பட்ட நிலைமையில் இருக்கின்ற இதை இந்த அரசு இரும்பு கரம் கொண்டு அடக்க வேண்டும். ஆனால் இந்த அரசு அதை கண்டுகொள்ளாதது வேதனை.